ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு மைக்-10 மிச்சிகன் தமிழ் ஆண்டர்பிரனர் குரூப், அந்த ஆண்டர்பிரனர் நெட்வொர்க். அந்த குழுவின் சார்பாக ஒவ்வொரு மாதமும் விருப்பமுள்ள தொழில் முனைவதில் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொண்டு கலந்தாலோசனை நடத்துவது தொடர்ந்து நடந்து வருகிறது. அதை இதுபோன்ற ஒரு மேடையில் உங்கள் பார்வைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் வெறுமனே சாதாரண நிகழ்வாக இருக்க வேண்டாம், உள்ளபடியே மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோரை அழைத்து அதை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய மக்கள் நம்முடைய வேலை வாய்ப்பு என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமில்லாது இமிகிரேஷன் குறித்த தகவல்களும் ஒவ்வொரு நாளும் நித்தம் ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு கசப்பு செய்தாக இருந்து கொண்டு இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்பு, இமிகிரேஷன், தொழில் முனைவது இவற்றையெல்லாம் குறித்து ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு கொடுப்பதற்காக இங்கே நம்முடைய அன்பிற்குரிய அண்ணா சிவா மூப்பனார் அவர்கள் இருக்கிறார். அவருடன் அன்பிற்குரிய அண்ணா வீரா வேணுகோபால் அவர்கள் இருக்கிறார். அவர்கள் இருவரும் நம்முடைய தமிழர்களின் முகவரி, அமெரிக்காவில் உள்ள தமிழர்களின் முகவரி. உள்ளபடியே ஐடி சர்வ் என்ற ஒரு அமைப்பு, அது அமெரிக்கா முழுவதும் இருக்கிற தொழில்துறை நிறுவனங்களின் கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பின் தலைவராக இருக்கிறார் நம்முடைய தமிழர் அண்ணன் சிவா மூப்பனார் அவர்கள். ஏறக்குறைய 2000 தொழில்துறை கூட்டமைப்புகள் அந்த தொழில்துறை கூட்டமைப்பில் இருக்கிறது. எனவே அன்னார் அவர்களை மேடை கலைக்கிறேன். அன்பு அன்னார் சிவா மூப்பனார் அவர்களை மேடை கலைக்கிறேன். அதே போல அன்பிற்குரிய அன்னார் வீரா வேணுகோபால் அவர்களையும் மேடை கலைக்கிறேன். முன்னாள் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் தலைவர், தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அமெரிக்க தலைவராக இருந்தவர். இன்றைய நிலையில் இன்றைய களத்தில் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனின் அமெரிக்காவின் முக்கிய முகங்கள் இவர்கள் இருவரும். இவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இருப்பது பெருமை. இவர்கள் நமக்கு இமிகிரேஷன் குறித்தும் வேலைவாய்ப்பு குறித்தும் ஒரு குறுகிய இடைவெளி, ஒரு 10 நிமிடத்தில் இருவரும் உரையாடலாக ஒரு தகவலை நமக்கு கொடுக்க இருக்கிறார்கள். நாம் கேட்டு பயன்பெறுவோம். நன்றி. அன்பிற்குரிய மிச்சிகன் தமிழ் மக்கள், பிலேட்டட் தீபாவளி விஷஸ் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்குது. அதுக்கு இடையில சீரியஸான டாப்பிக்கை கொண்டு வர்றாங்க. ஸோ ஒரு கேஷுவலாக நம்ம ஒரு கான்வர்சேஷன், ஒரு சின்ன ஒரு ஐ ஓப்பனர்ஸ், எங்களுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். மேலும் உங்களுக்கு அதிக தகவல் வேணும்னா எங்களை அப்ரோச் பண்ணுறேங்க. திருட்ட எங்கள் நம்பர் இருக்குது. எனி டைம் வி ஆர் ரெடி டு ஹெல்ப். திரு சொன்ன மாதிரி 3 செக்மெண்ட்டை குயிக்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் இமிக்ரேஷன் அண்ட் தொழில் முனைவர், இந்த 3 வந்து பண்ணிடலாம். முதல்ல நீங்கள் நிறைய நியூஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த டிஸ்ரப்ஷன் நடந்துட்டு இருக்குது, நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த 3 டாபிக்கு காமனாக வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் இருக்குது. எவ்ரி 8 to 10 years வந்து இந்த டிஸ்ரப்ஷன், இந்த கரெக்ஷன்ஸ்ன்னு சொல்லலாம், வந்து அது நடந்துட்டு இருக்கும். குறிப்பாக 1999 2000 .com பஸ் நடந்துச்சு. 2009 and 2010 ஃபினான்ஷியல் மெல்டவுன். இப்போ பார்த்தீங்கன்னா 2023, 2024 and now மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னால இந்த டிஸ்ரப்ஷன் நடக்குது. ஏஐ, ஜியோபொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ், எக்கனாமி அண்ட் so many சேஞ்சஸ். சுனாமி மாரி போயிட்டு இருக்குது. இது இப்போ ஸ்டார்ட் ஆகல, 2023 ஸ்டார்ட் ஆச்சு. த குட் நியூஸ் இஸ் all the bad things will come to an end by mid of next year or latest by next year. இது வேலை வாய்ப்பு சரிதான், இமிகிரேஷன் சரிதான், தொழில் முனைவு, இது எல்லாமே இப்போ ப்ரிப்பேர்ட் ஆகிக்கிடுங்க. ஸோ வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து ஒரு டைம் இந்த .com பஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்ல இருந்த ஒரு 30-40% மக்கள் ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி மெயின் ஃப்ரேம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கு கிளைண்ட் சர்வர், வெப் டெக்னாலஜிஸ் வந்துச்சு. 2009-10 டிஸ்ரப்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா C++ நிறைய டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் போயிடுச்சு, க்ளவுட் வந்துச்சு.
இந்த டிஸ்ட்ரப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓல்டு டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ்லாம் போயிடும், புதுசாக வரும். வீரா, இதை பற்றி என்ன சொல்கிறீங்க? உங்களுடைய அனுபவத்தில் என்ன சொல்கிறீங்க இந்த வேலை வாய்ப்பு? எல்லாருக்கும் வணக்கங்க. சிகாகோவில் இருக்கேன். நான் உங்களை மாரி பார்க்க தான் வந்தேன், என்னை வந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டுங்க. ரியலி என்னை பற்றி ஒன்றும் சொல்கிறது இல்லை. ஐ எம் ஆண்டர்பிரினர். அஃப்கோர்ஸ் ஐ ஸ்டார்டட் லைக் ஆல் ஆஃப் யூ. சம் ஆஃப் யூ ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் ஹியர். In 93 I came, so 1993. So worked in consulting and built a company, one sold in India as well as one in US. As well as right now I'm running a company called Envy. I also acquired a couple of companies to grow enterprise solutions. Lot of learning, every day you learn in your journey and you meet a lot of great people. But one thing, myself and Siva is different than other entrepreneurs. We are part of community. That I can say proudly. And I think most of the Tamil leaders in the North America or anywhere can speak up for that. And that I always tell, you cannot separate. We are here. We left all of us our homeland and we came for some purpose to make ourselves better as well as our kids to do well in that, which is I think we are doing very well. Which is at the same time there are different challenges as Siva mentioned. 90s, 2000 .NET form as well as 2008 ungallam theriyum auto industry and financial segment challenges. But today is AI. Everyone talks about AI, and then there is a issue on geopolitical which impacts especially Indians more 80%, because we all use the platform of H1 and then we came here. And I think we are all good what we do, but the world is also changing in a rapid space. Like you have to really cope up. And last 10 months I see a lot of middle management people looking for a job. Whether you have a green card, whether you have a citizen or H1, it doesn't matter. So we do get lot of reference profiles. Can I have a job? But if you look at it, all of them are either PMO or director of application, middle manager. But what we learned over the years, all of us, whether us or kids, we need to attach to a skill. That skill has to be evolved over the time. But today it is AI. There is a lot of challenges that one person, in order to progress, we need to know what is data science, what is AI, what is machine learning, what is deep learning. But that's one thing. But we also has to understand the vertical of industries. Like Detroit being an auto industry, we need to understand how the business process, what are the pain points, what are the challenges that we can actually address it. That's the key. And then you also have learned rocket market, mortgage, fintech and logistics, healthcare. There are a lot of areas they are looking for a domain expert. It's not only you need to know the tools, but you need to understand the domain expert, which is nothing but a business process. That way you can optimize and build something where you can show some ROI in today's cost pressure, time pressure, a lot of other challenges that we need to reskill ourselves. There is always loss of job. You might have read all Gartner report, every report, 120 million jobs moves away. But at the same time, they are talking about close to 200 plus million new jobs are generating. That means we need to really focus on learning cyber security, compliance, and of course data science and AI and ML. Start with Python to any level. So that's where the market. I think we all of us has to attach to some skill set and domain expertise, which will make us difference, and there is a lot of other opportunities keep coming. Then next one, he talked about immigration.
and Siva already they mentioned that he is from the industry, and he is also the elect president of IT Serve. He deals day to day problem on immigration. Not only that, he works with the senators, he works with the congressmen. I'm not joking, but there are so many meetings with different senators as well as congressmen who actually makes law for this country. IT Service is the bigger organization, I don't know, some of you might know, but they have put close to $20-25 million in a year to focus on immigration challenges today in any part of North America. So you can talk about it. Oh, go ahead. Yeah. So, thank you, Veera. So, immigration also வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமியோட சேர்ந்தது தான். ஸோ ரெட்டை குழந்தைகள் மாதிரி. Whenever the economy is bad, they put restrictions on immigration in a different form. .com பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஸ்டாம்பிங் கொடுக்கறதே கிடையாது. ஒன்லி கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மற்ற யாருக்கும் கொடுக்கறது கிடையாது. ஸோ தே ஃபில்டர்ட் இன் தேட் வே. இப்போ 2009 and 10 வந்து நியூ ஃபெட் மெமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது கொண்டு வந்தாங்க. பிகாஸ் இங்கே நிறைய பேருக்கு ஜாப் இல்லை, அதனால தே வாண்ட் டு ரெஸ்ட்ரிக்ட். சேம் திங் ஹேப்பனிங் நவ் ஆல்சோ. யூ மைட் பி சீயிங் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து thousands ஆஃப் பீப்புள் வந்து லே ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. So they want to restrict, like, to some extent. Part of that is the 100K visa fee. Initially, நிறைய அதை கொண்டு வரணும் பார்த்தாங்க because of lobbying efforts and other things. இங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த 100K H1B ஃபீஸ் வந்து எதுவுமே கிடையாது. புதுசாக வர்றவங்க H1B லாட்ரியில் வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அது அப்ளிகபிள். That too for 1 year. அதுவுமே நாங்கள் வந்து இப்போ கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்கிறோம் அண்ட் லாபி எஃபர்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி that will be also removed in the next few months also. இது போக H1B லாட்ரி இல்லாமல் இருக்கிறது புது ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் H4 EAD எக்ஸ்டென்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா we are working on it. And we are the largest association, as Veera told, that money matters. We are lobbying with those people in the areas, and சில ஒரு 20 cases போட்டிருக்கிறோம். அதில் ஒரு 10 கேஸ் வின் பண்ணியிருக்கோம் so far actually. So we take care of all these high skilled immigration, which is essential for this country. We tell them we bring the best and the brightest all over the world, and we need to make sure the innovation happens in this country which creates jobs. They are listening. So no need to worry about the immigration part, but by mid of next year everything will be resolved. You can be as usual. And for more details about immigration, maybe like any problem irundhuchina just talk to me. What about you think about H4? There are some they are talking about change in on renewal process. So H4 அவங்களுக்கு EAD கொடுக்குறாங்க, அது ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷனை ஸ்டாப் பண்ணுறாங்க. Okay, so we are working on it. We send a letter to all the congressmen, etc. Hopefully that will be resolved as well. And பின்னாடி சொல்லிட்டு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கடைசி அவங்க பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்ப தான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வருவாங்க. .com பஸ்க்கு அப்புறம் தான் நான் என்னுடைய பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். நான் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் கீழே போகும், புது கம்பெனிஸ்லாம் மேலே வரும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோட்டோரோலா. சம்டைம்ஸ் யூ ஆர் ஃபோர்ஸ் டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ். இங்கே கூட பார்த்தேன் நான் ஆனந்த் ஒரு 3 வருஷமாக சொல்லிட்டு இருந்தாரு ஒரு ஐடி பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு பார்த்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிஸ்டிக் இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் எனி பிஸ்னஸஸ். ஸோ Veera, talk a little bit about this. நல்ல கொஸ்டின். என்னத்தில் ஆரம்பிக்கலான்னு பார்க்கலான்னா நம்மெல்லாம் மோஸ்ட்லி ஐ எம் அசூமிங் டெக்னாலஜி ஆர் யூ ஆர் ஃப்ரம் ஆட்டோ இண்டஸ்ட்ரி, ஃப்ரம் engineering. There are various opportunities, but as I mentioned earlier, it has to be a industry focused.
vertical focus, like logistics AI, which provides end-to-end optimization process using blockchain. That is one option. And then cyber security. There's going to be a lot of newer challenges due to AI. Because nowadays, using AI, they can replicate any of our voice, anything they can do today. So some of you can build an AI tool which can detect and provide some value to for fintech or healthcare or any industry. And then there is also mentioned about data analytics. We talked about BI, because data science, if you look at the industry back last 25 years, lot of data has been gathered. But the challenge is what do you do with the data? So you can actually come up with analytics, BI analytics using AI with the deep learning. And then also LLM, large learning model they call it, but you can come up with a small LM where you have a deep into one subject area. So there are a lot of areas are there. Due to the time constraints, I wanted to take this opportunity. Thank you for the opportunity from Dhruv as well as Michigan Tamil Sangam. If any of you has want to ask any questions, we are available. Thank you once again. Yeah. So thank you, Veera. முடிவாக பார்த்தீங்கன்னா நான் நிறைய லா மேக்கர்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப there's one congressman Bill Foster, only scientist, PhD holder in computer science. இந்த மைக்ரோசாஃப்ட் ஆரம்பிக்கிறப்ப அவர் கம்பெனி ஆரம்பிச்சாரு. So then 10 years back he went into the public life. ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறோம் டு இன்க்ரீஸ் த H1B கோட்டா ஃப்ரம் த கரண்ட் 65 to 130. அப்போ அவர் கேட்குறப்போ, சிவா ஜஸ்டிஃபை மீ, நீ 60,000 பேருக்கு வந்து வேலை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஃபை, தென் ஒய் டு யூ நீட் 130K அப்படின்னு சொல்கிறப்போ கான்வர்சேஷன் வேண்டாம். அப்போ கொஸ்டின் கேட்குறப்போ, பில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நீ எல்லா பிஸ்னஸ்லையும் சொல்கிறேன், இதில் ஏன் பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன், டெல் மீ ஒன் ஏரியா which will not be impacted. அப்போ சொல்கிறாங்க only real estate, all the other businesses will be impacted or transformed by AI. So that is a good news for all of us, because எல்லாமே we have business opportunities in all the sector. This is the best time, and be proactive and start. எல்லா லெவல் ஃபீல்டில் இருக்குது, பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி எது வித்தியாசமே கிடையாது. This is the best time. Contact us, contact Lekina Thiru, and we will guide. Thank you so much. Enjoy the event. மிக்க நன்றிண்ணா சிவாண்ணா. இங்கிறண்ணா இந்த செஷன் வந்து என்னடா தீபாவளியில் ஆடல் பாடல் போகும்போது திடீர்னு இடையில அப்படி நினைக்க வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழலுக்காக தான் அதை ஏற்படுத்தணும். இந்த நிகழ்வுகளை குறித்து, தொழில் முனைவது குறித்து, இந்த இமிகிரேஷன் பற்றி, வேலைவாய்ப்பை பற்றி மேலும் இவங்க கூட 2 பேர் கூட விவாதிக்கணும்னா நம்ம பக்கத்தில் இன்னொரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம், ட்ராமா ரூமில். அதில் விருப்பமுள்ளவர்கள் வந்து அங்கே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். வில் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் மாதிரி தான். இவங்க நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாத முக்கியமாக இன்றைக்கி வந்து சொல்லிக்கிறது வந்து என்னென்னா, இந்த இமிகிரேஷன் ரிலவெண்ட்டாக வந்து நிறைய வழக்குகள் நமக்கு ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த H1 ரிலவெண்ட்டாக, H4 ரிலவெண்ட்டாக, அதெல்லாம் வந்து எல்லாரும் கொண்டு போகிறதுக்காக தான் அவங்க இன்றைக்கி இங்கே நம்ம கொண்டு வந்த நம்ம மேடைக்கு மிக்க நன்றினா. எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும். தமிழ் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன பொன்னாடை வைப்பு, பொன்னாடையால் சிறப்பு செய்வது மட்டும். அதே நேரத்தில் வந்து இங்கே நம்முடைய மிச்சிகன் சாப்டர் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அவங்களும் அந்த குழந்தைகள் நலனுக்காக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அதனால் மிச்சிகன் சாப்டர் தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் உறுப்பினர்களை மேடை கழிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இனி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நேரம் பேச முடியாது. ஏற்கனவே இங்கே வந்து பிரசிடென்ட் சொல்லிட்டாரு 2 நிமிஷம் தான் பேசணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ ஆளுக்கு ஒரு பாயிண்ட் பேசிட்டு சீக்கிரமாக முடிச்சுக்கிறோம். ஏற்கனவே வந்துட்டு பொன்விழா ஆண்டில் ஈவெண்ட்டில் சொன்ன மாதிரி
தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுடைய 52வது கன்வென்ஷன் வந்துட்டு மிஷிகனில் ஆஃப்டர் 20 இயர்ஸ் இங்கே நடக்க போகுது. வாட்டர்ஃபோர்டில் ஓக்லேண்ட் எக்ஸ்போ சென்டரில் பியூட்டிஃபுல் லொக்கேஷன். 3 நாள் கன்வென்ஷன், மெமோரியல் டே வீக்கெண்ட், எல்லாரும் பிளான் வச்சுருப்பீங்க ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் ஆஃப் த சீசன். அதனால் நெக்ஸ்ட் இயர் எங்கேயுமே போயிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு ஃபவுண்டேஷனுடைய கன்வென்ஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். ஃப்ரைடே அன்னைக்கு ஆரம்பிக்கும், பிஸ்னஸ் பரம் இருக்கும். சாட்டர்டே சண்டே பட்டிமன்றம், அது போக வந்துட்டு நிறைய நிகழ்ச்சிகள், மியூசிக் ஈவெண்ட் எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக வாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதற்கு மேற்கொண்டு இதனுடைய தகவல்களை வந்துட்டு உங்களுக்கு தமிழ் சங்கம் மூலிமா தெரியப்படுத்துவோம். ஒரு சில வார்த்தைகள் வீரா வேணுகோபால் பேசுவார். ஹலோ, தமிழ்நாடு அறக்கட்டளைங்க 1974 பால்டிமோரில் ஆரம்பித்தது. ஒரு 5 பேர் சேர்ந்து ஆரம்பித்தது. இன்றைக்கி 52 வருடமாக பயணம் செய்து கொண்டிருக்கிறது. பார்த்திங்கன்னா நம்மெல்லாம் வந்து ஃபார்ச்சுனேட் பீப்புள் ஹியர். நம்ம வந்து தாய் மண் தமிழ்நாடு, இந்தியா அஃப்கோர்ஸ். தமிழ்நாட்டிலேருந்து வந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு கோரிக்கையில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மில்லியன் மேலே லாஸ்ட் 52 இயர்ஸ் கிட்ஸுக்கு பல விதமாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எஜுகேஷன் அஃப்கோர்ஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் ஹெல்த் அண்ட் ஹைஜீன். இந்த 4 கேட்டகரிஸில் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து TNFUSA.org போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறதுன்னு தெரியும். டைம் கருதி அதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள்லாம் வந்து நாங்கள் ஆக்சுவலாக அங்கே வந்தது நேற்று வந்து ஒரு கிக் ஆஃப் மீட்டிங் மாரி வச்சுருந்தாங்க, அதுக்காக தான் வந்திருந்தோம். நீங்களாம் அதை வந்து அது அவரோட தமிழ் MTSும் பார்ட்னராக சேர்ந்து அதை பண்ணுறாங்க. உங்களுடைய ஆதரவு தேவை, உங்களுடைய பண உதவியின் தேவை. அதை பற்றி சிவா கொஞ்சம் சொல்லி நாங்கள் முடிச்சுக்கிறோம். நன்றி. வணக்கம். தமிழ் சங்கங்கள், அமெரிக்காவில் இருக்க தமிழ் சங்கங்கள், பேரவை, பெட்னா, இவங்க எல்லாருமே இங்கே உள்ள தமிழ் மக்களை இணைப்பாங்க. தமிழ்நாடு அறக்கட்டளை என்பது 52வது வருஷம் நடந்துட்டு இருக்குது. இங்கே உள்ள இணைந்த மக்களிடம் வந்து காசு கலெக்ட் பண்ணி நம்ம ஊரில் உள்ள கிட்ஸ் எஜுகேஷன், விமன் எம்பவர்மெண்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக், ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். 52வது வருஷம். 1977-78 மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் வந்து அது கைப்பட எழுதி தமிழ்நாடு அறக்கட்டளைக்கு எழுதியிருக்கிறாரு. இந்த அறக்கட்டளை அமெரிக்காவில் மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் பரவி தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதான் என் தாயின் ஆணையாக என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த 52வது ஆண்டு விழா மிஷிகனில் நடக்குது. நீங்கள்லாம் அதை நடத்துவீங்க. மிஷிகன் தமிழ் சங்கம் TNF இணைந்து நடத்துது. இதில் வர்ற ப்ரொசீட்ஸ் ஒரு 100 கிட்ஸுக்கு வந்து எஜுகேட் பண்ணுற மாதிரி, ஒரு கிட்டுக்கும் $25,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்குற ஒரு டாலரும் இந்த குழந்தைகளுக்கு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வாருங்கள், உங்களுடைய ஆதரவை தாருங்கள். நன்றி. நன்றி சிவா அண்ட் வீரா. ஒரே ஒரு பாயிண்ட்டு, 25,000 சொன்னாங்க. இதுவரையிலும் நம்ம வந்து ஸ்கூல் கிட்ஸை படிக்க வச்சுட்டு இருக்கிறோம். ஸ்கூல்ல இருந்து வெளியில் போனால், காலேஜுக்கு போனால் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத மாதிரி பசங்களை தேர்ந்தெடுத்துட்டு அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் பண்ணுறோம். ஸோ 100 குழந்தைகள் காலேஜ் சப்போர்ட் பண்ணுறோம். அதுதான் வந்துட்டு எங்களுடைய கன்வென்ஷனோட மிஷன். எகெயின் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. கான்ஃபரன்ஸில் வந்து யூத் கான்ஃபரன்ஸும் பெரிய லெவலில் பண்ண போகிறோம். இங்கே இவ்வளோ கிட்ஸ் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே காத்திருக்கு. அது போக இங்கே ஸ்டேஜில் பார்க்குறீங்க ரோஷன் சவுந்தர், இஸ் அ 10th கிரேட் பையன். அவன் வந்துட்டு ஒரு புக் எழுதியிருக்கிறான், கொஸ்ட் ஃபார் ஹானர்னு சொல்லிட்டு. வெளியில் வந்துட்டு ஒரு ஸ்டால் இருக்கு. ஒரு புக்கும் வந்து $10. அந்த $10 வந்துட்டு TNFக்கு திருப்பி டொனேட் பண்ணுறாப்படி. ஸோ 500 புக்ஸ் டோட்டலாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 500 புக்ஸும் சேல் பண்ணுன்னா $5,000 he is giving back to TNF. Give him a big round of applause. புக்கு வாங்காதவங்கள வெளியில் ஸ்டால் இருக்கு, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. மிக்க நன்றி. TNF ஃபவுண்டேஷன் உங்களுடைய ஆனுவல் கன்வென்ஷன் சிறக்க வாழ்த்துக்கள். தமிழ் சங்கத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த தொழில் புரிவது குறித்து, வேலைவாய்ப்பு குறித்து சிவா அண்ணா கூடயும் வீரண்ணா கூடயும் வந்து கலந்தாய்வு செய்ய நினைப்பவர்கள் பக்கத்தில் ட்ராமா ரூம்னு ஒரு ரூம் இருக்குது, அங்கே நீங்கள் சந்திக்கலாம். நன்றிங்க. கலை நிகழ்ச்சிகள் தொடரும். நன்றி. நன்றி திருவன்டீன்.